கொழும்புல எங்கட வீட்டை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். புதுசா கட்டின ஃபிளட்ஸ் கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன், ஏசியும் பூட்டி இருக்கு, ஃபேனும் பூட்டி இருக்கு. வந்து பல இருக்குது புதுசா கட்டின ஃபிளட்ஸ் அண்டபடியா வந்து பால்கனி வியூவோட பெட்ரூம், ஆஃபீஸ், டேபிள், சேர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்ப்ரிங் பெட், படுத்தா நோ தெரியாது, உடம்பு நோகாது. நீங்க கொண்டாட பெருமதியான பொருட்களையும் வந்து ஹீட்டர் தேவையானாக்கள்ண்டா 3 பேர் படுக்கலாம். முக்கியமான விஷயம் வந்து இப்படி ஒரு வியூ வந்து மணியா இருக்கு ப்ரோ. மேல இருந்து பாக்க இங்க கொண்டா 5 வா. நாங்க வர நேரம் வந்து ரயிலும் வந்திருக்கு பாருங்க. அந்த வியூவை பாருங்க எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. உயரமான பிளாட்ஸ்ண்டா இதைத்தான் சொல்லலாம். புதுசா கட்டி இருக்கிறோம். இந்த வியூவை பாருங்க, அந்த வியூ எப்படி இருக்கு. இப்ப இதுல இருந்து பார்த்தா அப்படி டெய்வல பீச் சைடு ஃபுல்லாவே வந்து தெரியுது என்ன. மற்ற இந்த வெள்ளவத்த முடிவுல இருந்து இப்படி இங்க வரும் வரைக்கும் பண்ணா கொழும்புண்ட அடுக்குமாடி கட்டிட வாழ்க்கை. நாங்கள் அடுத்த ஃபிளாட்ஸுக்கு வந்துக்கிறோம். இது நல்ல குஷன் சோஃபா, ஓப்பன் கிச்சனா தான் இருக்குது. கொழும்புலையும் இப்படி ஒரு இயற்கையான இடத்துல வந்து இங்க இருக்கிறோம் பாருங்க. ஃபிளாட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு ரெண்டு குடிப்பினம், ஒரு மாசத்துக்கு எவ்வளவுக்கு ரெண்டு குடிப்பினம் என்ற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இருக்கிறேடா இதுல படுக்கிறதுடா. அதான் நீங்க படுக்க இல்ல, நீங்க எப்படி வாங்க, நீங்க என்ன தள்ள போறீங்க. நீங்க இந்த இடத்துல தங்க போறீங்கன்னா வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை வந்து இலவசமா நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இருக்கா குளிக்கோள் மட்டும் ஆசைப்பட்டோம். வாடா குளிக்க. டயர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பெயிண்டிங் கண்டிஷனும் ஓகே. இது ஓகே இருக்கு. வேணா வாங்கி தந்தா சிவப்பு சட்டைக்கு ஓடிக்கணும் போவோம். சிவப்பு ஆட்டோல வந்து நாங்கள் போய் இதுல போவோம். சரி, எவ்வளவு விலைன்னு விசாரிப்போம். எவ்வளவு ஆற விட்டுட்டு போனாலும் யாருக்கு தெரியும். வணக்கம் எல்லாருக்கும். இப்ப நாங்கள் டெகி வலையில நிக்கிறோம். டெகி வலையில எந்த இடத்துல? வண்டர்வெட் பிளேஸ்ல நாங்க நிக்கிறோம். இதுக்கு பக்கத்திலே இங்கால பாத்தீங்கன்னா சீ சைடு ஹோட்டல்கள் எல்லாமே இருக்கு. இன்றைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு, அதாவது வெளிநாடுகள்ல இருந்து இங்க இலங்கைக்கு வர்ற நேரம் நீங்கள் கொழும்புல தங்குறதுக்கான வீடுண்டா வந்து பிளாட், அதுவும் வந்து புதுசா கட்டப்பட்ட பிளாட்ஸ் வந்து காட்ட போறோம். ஒரு பிளாட்ஸ் இல்ல, 2 பிளாட்ஸ் இல்ல, 3 பிளாட்ஸ் வந்து இங்க வச்சிருக்கணும். அதோட இந்த பிரதான வீதி இருக்குதானே, இந்த சீ சைட் இருக்குதானே, இது என்னென்ன மெரைன் டிரைவ். இந்த மெரைன் டிரைவுக்கு பக்கத்திலே அதோட அந்த வியூ ஒன்று பார்த்துனாங்க. கடைசி டாப் ஃப்ளோர்ல வந்து டாப் ஃப்ளோர்ல ஒன்று இருக்கு, மற்றது வந்து வேறு இடங்கள்ல இருக்கு. டாப் ஃப்ளோர்ல இருக்கிற பிளாட் பார்த்துனாங்க. அந்த பிளாட்ல இருந்து பார்த்தா அது அந்த காட்சியை வந்து இப்ப நீங்கள் கொஞ்ச நேரத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாங்கள் நிக்கிற இடம் இந்த சீ சைட் மெரைன் டிரைவ்ல இருந்து அந்த அந்த பெரிய பில்டிங் எல்லாம், அதாவது இந்த முன்னுக்கு உள்ளது இல்ல, பின்னுக்குள்ள அந்த வெள்ள கட்டிடம், வெள்ள புதுசா கட்டின கட்டிடம் இருக்குல்ல, அங்கதான் வந்து அந்த பிளாட்ஸ் இருக்கு. அந்த பிளாட்ஸின் மேல் மொட்டை மாடி டாப் ஸ்விம்மிங் பூலுமே இருக்கு. ஒரு இன்ஃபினிட்டி பூல் மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு போய் காட்டுப்போம் என்ன. சரி, இந்த வீடியோ வந்து இங்கே வாராக்கள் கொழும்புல வர்ற நேரம் வந்து தங்குறதுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். அதோட கூடுதலாக எல்லாருமே வந்து இந்த ஹோட்டல்ஸ் ரூம்ஸை தான் புக் பண்ணுவோம். ரூம்ஸ் எல்லாமே வந்து வசதி இல்லாமல் இருக்கும். அதோட ப்ரைஸும் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ குடும்பமாக ஒரு 4-5 பேர் வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளட்ஸில் ஃபுல்லாக எடுத்தாலும் வந்து நீங்கள் சமைச்சு கொள்ளலாம். அதோட எல்லா பொருட்களுமே வந்து நல்ல புத்தம் புதுசாக இருக்குது. சரியா, இன்றைக்கு போய் காட்ட போகிறோம். அதோட ப்ரைஸும் வந்து நல்ல ரீசனபிளாக இருக்குது. அவைண்ட தொடர்பு எல்லாமே வந்து நாங்கள் கீழே கொடுப்போம். இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து இந்த ஃப்ளாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துலேருந்து அப்படி ஆட்டோ எடுத்துக்கொண்டு ஃப்ளாட்ஸுக்கு உங்களுக்கு நேரே அந்த அனுபவத்தை காட்ட போகிறோம். காரத்தில் வேண்டாம், அங்கே நிற்குது. நாங்கள் வந்த ராசாத்தி அங்கே நிற்குது. இது பழசு தானே, நான் மொடிஃபை பண்ணியிருக்கு, நல்ல வடிவாக இருக்குது. இன்னொரு விஷயம்னா, நாங்க போய் காரை விட போற இடம் இருக்குல்ல, எங்கட காரை விட போற இடம் வந்துட்டு 2nd ஃப்ளோர்ல 3rd ஃப்ளோர்லாம் விட போறோம். என்னன்னா அங்க கார் பார்க்கிங் இருக்குது. 3 ஃப்ளோருக்கு கார் பார்க்கிங் இருக்கு. அதான் முதல்ல நாங்க ஆட்டோ வந்து அடிக்க போறோம் பாருங்க. பார்க்கிங்க மட்டும் பாருங்க. வா வெட்டி போடுவாரு. இப்ப நான் இப்படி இடப்பக்கம் திரும்பினா சரி, அதுலதான் ஒரு கொஞ்சம் தூரத்துல வந்து எங்கட பிளாட்ஸ் இருக்கு. எங்கட பிளாட்ஸ் சொன்னா எங்கட என்ன நம்பிக்கணும். வண்டர்வெட் பிளேஸ் 150 மீட்டரும் இல்லை என்ன. இதுல பிளாட்ஸ் பேர் என்ன சொன்னவ? கிரீன் ஸ்டார் சிட்டி. ரைட். இதுதான் அந்த பிளாட்ஸ். இதுல மேலதான் பார்க்கிங் இருக்கு. மேலதான் இப்ப நாங்க போகணும். ரைட், மேலே உள்ளே இருந்த கார்களும் வருது. அண்ணா எதால போறீங்க? ரைட், ஓகே போங்க. நீங்க
சாத்தி இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கிங்கில் நிற்கிறேன். இப்போ தேர்ட் ஃப்ளோர் பார்க்கிங்குக்கு நாங்கள் போக போகிறோம். எடுங்க பார்ப்போம். வைசிட்டி கேம் தான் ஞாபகம் வருது எனக்கு. ராசாத்தி ஏறுமாடா. ரைட். நாங்கள் எதில் விடுவோம்? ஆட்ட இடம் மட்டும் தெரியாது. வாகனங்களில் நீங்கள் வாரீங்கள், கார்கள் ரெண்டுக்கு எடுத்து வாரீங்கன்னா இப்படியான பாக்கியங்களும் இருக்கு. நான் வந்த உடனே கேட்டேன்னா ஆக்கள் இல்லையா என்று கீழே பார்த்துட்டு ஏன்னா வந்து வாகனங்கள் ஒன்றையும் காணல. ஆனால் இங்கே வந்து ஆக்களை இருக்கணும். மற்றது வந்து 24 மத்தியானம் வந்து செக்யூரிட்டி இருக்கணும். இந்த ஃப்ளாட் மெயின்டெனன்ஸுக்கு குறிப்பாக செக்யூரிட்டி எல்லாமே வந்து கீழே இருக்கணும். உங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு பிரச்சனையுமே வந்து இருக்காது. லிஃப்ட்லாம் போடும். ஏன்னா வந்து இப்போ நாங்கள் 11வது மாடிக்கு போக போகிறோம். 12வது மாடியில் நான் சொன்ன ஸ்விம்மிங் பூலும் இருக்கு. பார்த்த உடனே குளிக்கணும் தான் ஆசை வந்தது. 11வது மாடியில் இருக்கிற முதலாவது ஃப்ளட்ஸை பார்க்க போகிறோம். ரைட், ஆகல வாங்க. நாங்களும் போனோம் கொழும்பு வரைக்கும். எங்களுக்கு வந்து ரூம்ஸுகள் எல்லாம் கிடைக்கலாம் போயிட்டு. இப்படியான கண்டாக்ட்ஸுகள் இருந்திருந்தா நாங்களும் தங்கி இருக்கலாம். அதுவும் சுதந்திரமா தங்கி இருக்கலாம். இப்போ ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா 10 மணியோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். விரும்பின நேரம் விரும்பின நேரம் போயிடாது. முதலாவதா பார்க்க போற ஃபிளட்ஸ் வந்து இதுதான். இது எங்கள்கிட்ட திறப்ப தந்துட்டு அவையில் போட்டிடும். கொழும்புல எங்கட வீட்டை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று சொல்ல ஒரு ஆசைதான். இல்ல லைட் எங்கட வீட்டு லைட்டு ஃபேனு எல்லாத்தையும் போடு. புதுசா கட்டின பிளட்ஸுக்குள்ள இருக்கிறோம். எல்லாமே வந்து புதுசு. பெருசா ஒரு பாவனையும் இல்லை. எவ்வளவு செலவானது உங்களுக்கு? எவ்வளவு செலவானது? எனக்கு செலவாகல. கட்டினவருக்கு தான் கேட்கணும். அவ்வளவு புதுசா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இங்கால கீஸ் வைக்கிற இது எல்லாமே இருக்கு. மேல ஃபேன்ஸ் பூட்டி இருக்கு. டிவி வசதி இருக்கு. இங்கால பாட்டு வசதிகள் எல்லாமே இருக்கு. பாக்ஸுகள் இங்கால உங்களுக்கு தேவையான நீங்கள் இங்கே லீவுக்கு வர்ற நேரம் வந்து உங்களுக்கு பாவிக்கிறதுக்கான கிச்சன் ஐட்டம் கிளாஸ் எல்லாமே இருக்கு. இதுல வந்து டைனிங் டேபிள் இருக்கு. கிச்சனை பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன். இப்போ வந்து இதுல அந்த கேஸ் அடுப்புகள் வச்சு மூட்டலாம். என்ன இது கேஸ் அடுப்பு தானே? என்ன இது கேஸ் அடுப்பு தான். ஹீட்டு இல்லைன்னா மேலே இழுக்கு. நான் வந்து இது கரண்ட் அடுப்பு, இது கேஸ் அடுப்பு தானே. என்ன ராக்கைகளுக்குள்ள உங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் இருக்கு. நீங்கள் இங்க வர்ற நேரம் சமைக்கிற திறமை உங்கள்ட்ட இருந்தா நீங்கள் சமைக்கக்கூடிய ஆக்கா உங்களுக்கு மிச்சம். பொதுவா அப்படி நாடுகளை சுத்தி பார்க்க இல்ல இளைப்பாற வருவீங்க வெக்கேஷனுக்கு வராக்கள் பெருசா சமைக்க விரும்ப மாட்டாங்க. ஆனா வேலையாளரால போட்டீங்கன்னா சமைச்சு தண்டி கொள்ளலாம். இப்போ வந்து சில பேர் இருக்கணும் தானே. இப்போ வீட்டுல நல்ல மனசி வடிவா சமைக்கிறாள், அவ சுத்தி பார்க்க விசரா இருக்கும். இப்போ வீட்டுல இருந்து சமைக்கிறாள்டா அப்படியான ஆக்கலண்டா நீங்கள் சமைச்சு கொடுக்க உங்களோட பிள்ளைகள் ஹஸ்பண்ட் எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வர சாப்பிட சரியா இருக்கும். எல்லா உபகரணங்களும் இருக்கு. இங்கால ஹீட்டர், அவன், மற்றது வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கு. ஃப்ரிட்ஜும் இருக்கு. எல்லா பொருளும் வந்து புதுசாக தான் போட்டிக்கணும். ஃப்ரிட்ஜ் வசதி எல்லாமே வந்து இருக்குன்னு. மற்றது வந்து இப்போ நாங்கள் நிற்கிற ஃப்ளாட்ஸ் வந்து 3 பெட்ரூம் ஃப்ளாட்ஸ். முதலாவது பெட்ரூமுக்குள்ள போய் என்ன இருக்குன்றத பார்ப்போம். இதுதான் முதலாவது பெட்ரூம். பாருங்க, இதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து புது பொருட்கள். அதோட இதுக்குள்ள வந்து ஏசியும் பூட்டி இருக்கு, ஃபேனும் பூட்டி இருக்கு. இங்க வந்து விண்டோ இருக்கு. இது வந்து திறந்து விடலாம். உங்களுக்கு வெளிச்சம் காணாட்டி திறந்து விடலாம். அப்படி இல்லாட்டி பூட்டி விடலாம். இதுல சொல்ல மறந்துட்டீங்க, எல்லா ரூம்லயும் ஏசி கவனிச்சேன் பாருங்க. நான் வந்த உடனே சொல்லிட்டேன், கவனிக்க விட்டுட்டேன். பெட்ரூம்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அதோட பாத்தீங்கன்னா இப்ப நீங்கள் வெக்கேஷனுக்கு வர்ற நேரம் உங்களோட பொருட்களை பாதுகாப்பா வைக்கணும்னா வந்து இதுக்குள்ள கபர்ட் இருக்கு. மற்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து பில்லோஸ் மற்றது கவர்ஸ் வேணும்னா வந்து அதுவும் இந்த இடத்துல இருக்கு. இது வந்து முதலாவது பெட். இதுதான் டபுள் பெட் தானே, 2 பேர். மற்றது ஹோல்ல சொல்ல மறந்துட்டேன் மேடா. ஹோல்ல வந்து நல்ல ஒரு சோஃபா ஒன்று இருக்கு, மணி சோஃபா ஒன்று இருக்கு. தொப்பியல் எல்லாம் தொங்க விட்டு கொண்டிருக்கு. என்ன இதுல வந்து கோட் கவர்ஸ் எல்லாம் அப்படி வெளியில போயிட்டு வரைக்கும் இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு கொள்ளலாம். இது வெளியிலையும் வந்து கேர்டின் போட்டிருக்கு. அதோட ஜன்னலும் இருக்கு, கண்ணாடி. இப்போ நீங்கள் இதை தேவைன்னா வந்து திறந்து விடலாம். இயற்கை காது வேணுமெண்டா வந்து இதை திறந்து விட்டு கொள்ளலாம். இங்க ஒன்றா கவனிச்சியா, சாப்பாடு மூடுறதுக்கு வந்து வேற இதுல வந்து
வச்சுக்கலாம். மூங்கில் உடையாது, பயப்படாது, நீ பயப்படாது. பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, இதெல்லாம் காலகாலத்துக்கு நிற்கும். அதோட இங்க ஒரு ஹோட்டல் இது மாதிரியே இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஆள் வந்து தங்கக்கூடிய மாதிரி தான் செட்டப் எல்லாமே இருக்கு. எந்த வித இதுகளுமே வந்து செய்ய தேவையில்லை. உடனே வந்த உடனே தங்கலாம். மற்ற இதுக்குள்ளேயும் வந்து ஏசி போட்டி இருக்கலாம். ஹோல்லையும் வந்து ஏசி இருக்கு. இந்த பெயிண்டிங்ஸ் பேர் ஒரிஜினல் ஆர்ட் பெயிண்டிங் தானே. நான் நினைச்சேன் பிரிண்டிங் நினைச்சேன். இது வந்து ஹேண்ட்மேட், கையால் கறி இருக்குங்க. கையால் கறி இருக்குங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம். மிஸ்டர் பீன் ஜோக் மாதிரி நாங்கள் தண்ணியை கையை கழுவி போட்டு விடத்தோட தெரிஞ்சிருப்ப புது பெயிண்டிங் வந்து இதுவும் வந்து கையால் கறின பெயிண்டிங் தான் நினைக்கிறேன். ஓ, இதுவும் வந்து கையால் கறின பெயிண்டிங்ஸ் தான். ரைட், கிச்சனும் பார்த்துட்டோம். இது வந்து ஓப்பன் கிச்சன். அதோட இது வந்து வாஷ்ரூம் வந்து பொதுவாக இருக்கிற வாஷ்ரூம். இது ஹோலுக்கு வர்றாங்க நீங்கள எல்லாருமே வந்து பொதுவாக யூஸ் பண்ற வாஷ்ரூம் ஒன்று இதுல இருக்கு. இதுவும் வந்து பாருங்க பொருட்கள் எல்லாம் வந்து பல வளர்க்குது. ஏன்னா வந்து இது புதுசா கட்டின பிளாட்ஸ் அண்டபடியா வந்து பல வளர்க்குது. மற்ற இங்கால ஷவர்ஸ் எல்லாமே வந்து புதுசா இருக்கு. பாருங்க, குளிச்சு காட்டுங்க, ரிவ்யூ பண்றேன். குளிச்சு காட்டு, குளிச்சு காட்டவா? காயன் குளிச்சு காட்டுட்டான். மைக்கு நினைச்சிருவாடே, மைக்கு போட்டிருக்கிறது தெரியாம நான் குளிக்க போயிட்டேன். பாத்தியோ, சரி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்படி நீட்டா தான் இருக்கு. வாங்க வாங்க வாங்க, இனித்தான் முக்கியமான ஒரு இடம் இருக்குது. பால்கனி வியூவோட பெட்ரூம். அப்பா, இதைத்தான் நான் பார்த்தேன். நீ அங்கால போ, நான் இங்கால படுக்கிறேன். இங்கால பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்த பெட்ருக்கு வந்துக்கிறோம். இது இஞ்சாலயம் ஒரு பெட்ரூம் இருக்கு, அங்காலயம் ஒரு பெட்ரூம் இருக்கு. ரெண்டு வியூ தான் இருக்கிறதுலே அசத்தல். என்ன நல்ல வடிவா இருக்கு. இப்படி ஒரு ரூம் ஒன்று உங்களுக்கு கொழும்புல நான் தாரேன். எனக்கு தந்தா என்ன செய்வீங்க? இங்க இருந்து ஃப்ரீலான்சர்ல வேலை செஞ்சு ஜாலியா இருக்கு. ஜாலியா இருப்பீங்க. இப்ப இதுல இருந்து அலுப்படிச்சா வெளியில பார்த்தா வந்து புரிம்பா ஒரு புத்துணர்ச்சி வரும். மற்ற இது வந்து நல்ல வேலை செய்யறக்கூடிய மாதிரி தான் இருக்காங்க. என்ன ஆஃபீஸ் டேபிள் சேர்ஸ் எல்லாமே இருக்கு. சிங்கள கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாதிரி நீங்களும் ஏன்னா இந்த கொழும்புல ஒரு ஆஃபீஸ் ஒன்று திறக்கக்கூடாது. இந்த ஃபேன் எல்லாம் வச்சுக்கணும் பேர். நான் கேட்டதுக்கு பதில் உண்ட பதிலுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பல. இந்த பெட்ரூம்ல வந்து ஆஃபீஸ் வேலை செய்யறாங்க. நல்ல கூலா இருக்கும் பாருங்க. அதோட இந்த வியூவை பாருங்க. இந்த வியூவை காட்ட போறோம். இதுல காட்டவேனா, அங்கால காட்டுவோம். இதுல இருந்து சும்மா பாருங்க, பார்க்கவே அங்கால கடல் எப்படி தெரியுது. வா, இப்படி ஒரு ரூம்ல தங்கணும்னு கன நாள் ஆசை. என்ன, இந்த பில்டிங்லயே நாங்க உயரமான ஃப்ளோர்ல இருக்கிறோம். இந்த பில்டிங்ல மேல ஸ்விம்மிங் பூல், இதுக்கு மேல ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. இது வந்து ஏசியும் பூட்டி இருக்கு, ஃபேனும் வச்சிக்கணும். அதோட இந்த பெட்டை பற்றி சொல்லியே ஆகணும். எல்லாமே வந்து ஸ்ப்ரிங் பெட். படுத்தா நோ தெரியாது, உடம்பு நோகாது. நாங்க பேசாம இருந்த அவன்கிட்ட சொல்லிட்டு இங்க வந்து படுப்போம். இது வந்து ஃபுல் ஏசி தான். மற்றது அடுத்தது வந்து இதுதான் பிரதானமான வியூ ஒன்று இங்க நாங்க காட்ட போறோமாங்க. இது வந்து இது இந்த கபர்ட் திறந்துருக்கு. ரைட், இது வந்து பெரிய பெட் தான். இது இந்த கபர்ட் உங்களுக்கு காட்டுறோம். இதுலேயும் வந்து கபர்ட்டுகள் எல்லாம் வச்சுக்கணும். இது திறந்துருக்கு. உங்களுடைய உடைமைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கொள்ளலாம். இதுக்குள்ள இந்த ஹேர் ட்ரையரா, இது ஹேர் ட்ரையர் என்ன பாவிக்க கூடாது, பாவிச்சு தான் இங்க பாருங்க. எங்களுக்கு இல்லை ஹேர் ட்ரையர்ஸ், மற்றது டவல்ஸ், மற்றது இந்த பெட் கவர்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ள வச்சிருக்கணும். எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்க பாவிச்சு கொள்ளலாம். மற்ற நீங்க கொண்டாட பெருமதியான பொருட்களையும் வந்து இதுகளுக்குள்ள வச்சு கொள்ளலாம். இதுகளுக்குள்ளேயும் திறப்புகள் எல்லாமே தருவினோம். நீங்க எத்தனை நாளைக்கு, ஒரு 2-3 நாளைக்கு நிக்கிறனாலும் ஓகே, ஒரு மாசத்துக்கு நிக்கிறனாலும் ஓகே, உங்களுக்கான சகல வசதிகளையும் வந்து வேலை செய்து தருவினோம். மற்ற எல்லா ரூம்ஸ்லயும் பாத்தீங்க அப்படி அந்த ஸ்ரீலங்காவை பிரதிபலிக்கிற விதமா அந்த ஆர்ட் ஒர்க்ஸ்களும் வந்து செய்திருக்கணும். சில இடங்களில் பெயிண்டிங்ஸ் இருக்குன்னா இந்த சிரியா குகை ஓவியம் வந்து இதுல கிடக்கு. மற்ற இந்த ரூமும் வந்து முழுக்க முழுக்க ஏசி ரூம் தானே. என்ன, முழுக்க முழுக்க ஏசி. மற்றது இது வந்து அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. என்ன, இது வந்து அட்டாச் பாத்ரூம். மற்ற இதுல வந்து ஹீட்டர் கூட்டியிருக்கு. ஹீட்டர் தேவையானாக்கள்ண்டா ஹீட்டர் கூட்டியிருக்கு.
இந்த பைப் என்ன எனக்கு திறந்து பாலாயிரம் இது இந்த ஒன்று இப்படி திருப்பி இப்படி ஏண்டா இதுக்குள்ளால வர்றதுக்கு எது திறக்குறது அது அந்த நொப்பை மேல இழுத்து விட்டா சரி நொப்பை இழுத்துட்டு துறவுங்க அதை நொப்பை இழுங்க பாத்தியா நான் எனக்கும் தெரியாது நானும் ஒரு நாடுகளுக்கும் போய் இதுல யூஸ் பண்ண தெரியாது மொக்கையா இருக்கு கரை நேரம் போட்டு நோண்டி இருக்கேன் ஒரு கடத்துல பிடிச்சிட்டேன் சரி இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து புது பொருட்கள் கொமட்ல இருந்து சகல பொருட்களுமே வந்து இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து புது பொருட்கள் புது ஃபிளாட்ன்றபடியா புது பொருட்கள் இங்க இருக்கிற பெட்டும் வந்து நல்ல ஸ்ப்ரிங் பெட்டுகள் மற்ற இதுல பாத்தீங்க அந்த பெட்டுக்கு பக்கத்துலயே இங்கால பிளக்குகள் இருக்கு இங்கால சின்ன கபர்ட் மவுண்ட் கிடக்கு என்ன முக்கியமா எங்கள் ஆக்களுக்கு போன் சார்ஜர் போட பக்கத்துல எனக்கு வந்து இங்கால பக்கம் உனக்கு வந்து அங்கால பக்கம் ஓகே ஓகே அப்படியே எலும்பி விடிய உள்ளதுலயே பெரிய பெட் உள்ளது கவனிச்சீங்களா மற்ற ரூம் எல்லாமே ஓரளவு இதுதான் இது அது டபுள் பெட் இது வந்து த்ரீ சைஸ் 3 பேர் படுக்கலாம் நாங்க வந்தா எங்களுக்கு இந்த ரூம் தனியாவே காணும் இந்த இதுல பாத்ரூம் இருக்கு இங்கால கபர்ட் இருக்கு ஏசி இருக்கு இதை விட்டா வேற எங்க நாங்க போற பேட்ட சரி இப்ப இந்த கொழும்பு வியூவை பாப்போம் வாங்க 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 நீங்க வாங்க பக்கத்துல வாங்க இப்ப இதுல முக்கியமான விஷயம் வந்து இப்படி ஒரு வியூ வந்து பார்த்திருக்கவே மாட்டேன் ட்ரெயின் போகுது வாங்க 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 மணியா இருக்கு ப்ரோ மேல இருந்து வாங்க எஞ்ச கொண்டா அஞ்சு வா நாங்க வர நேரம் வந்து ரயிலும் வந்திருக்கு பாருங்க அந்த வியூவை பாருங்க எப்படி இருக்கு சீசைட் வியூன்றது இதுதான் சீசைட் வியூ சூப்பரா இருக்கு இருந்து பார்க்கவே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ன கொழும்புல என்ன நடக்குதுன்னு சொல்லி கேமரா விழுத்த போறான் போல இருக்கு விழுத்தி விட்டுறாரா கேமரா விழுத்தினா போய் எடுத்தோன்னு நாங்க வெளிய வந்த உடனே அந்த பிளாட்ல இருந்தெல்லாம் வந்து யோகா எல்லாம் செய்து கொண்டிருந்தவன் என்ன கொஞ்ச நேரம் வட்டி அடி பார்த்து கொண்டிருந்தவன் அப்புறம் நான் தான் சரியில்லை வான்ட்டு சொன்னார் வயசு போன 2 அங்கிள் மேல மற்றது இந்த பகுதியில இருக்கிற பிளாட்ஸ்லயே மிக உயரமான பிளாட்ஸ்ண்டா இதைத்தான் சொல்லலாம் புதுசா கட்டி இருக்கிறோம் இந்த வியூவை பாருங்க அந்த வியூ எப்படி இருக்கு இப்ப இதுல இருந்து பார்த்தா அப்படி டெய்வல பீச் சைடு ஃபுல்லாவே வந்து தெரியுது என்ன மற்றது இந்த வெள்ளவத்த முடிவுல இருந்து இப்படி இங்க வரும் வரைக்கும் பண்ணா நைட்ல இதுல இந்த பார் மற்றது இந்த சின்ன சின்ன இதுகள் எல்லாமே இருக்கு பீச் சைடு ரெசார்ட் எல்லாமே இப்படி லைனுக்கு வருது அதுவுமே ஈஸியா நீங்க அக்சஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து இதுக்கு பக்கத்திலேயே பிரதானமான இந்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்ச தூரத்திலே அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்தா தெரியுது தானுங்க அதுல இருந்து டெகிவல ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி இந்த இடத்துக்கு நடந்தே வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இங்கால பக்கத்துல பீட்சா ஹட் இருக்கு ஃபுட் சிட்டி கொழும்பண்டாலே எல்லாமே பக்கம் தான் இருக்கு ஆனா இது வந்து இன்னுமே பிரதானமான ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு இந்த வியூ தான் எனக்கு உண்மையிலே இந்த இடத்துல வந்து பிடிச்சு கொண்டது விடிய காலம் வியூக்கு எப்படி என்ன மேல போனா இப்படி இருக்கும் வியூ அதை காட்டணும் அதை கட்டாயமே காட்டணும் மேல போய் காட்டுவோம் இதை விட சொல்ல மறந்துட்டீங்க இங்க வேறங்க இதுல வாஷிங் மிஷின் இருக்குது இது வாஷிங் மிஷினாடா வாஷிங் கவர் போட்டு மறந்துட்டேன் இது வாஷிங் மிஷின் காயன்னு சொல்லதான் தெரியுது கவர் போட்டிருக்கிறோம் அப்ப நீங்கள் வந்தா வந்து உங்களுக்கு உடுப்பு துவைக்கிற அலுப்புகளும் இல்ல வாஷிங் மிஷின் ஃபெசிலிட்டியும் இருக்கு இதுல நீங்கள் உடுப்புகளும் துவைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பிளட்ஸ்ல எல்லாமே கூடுதலா வாஷிங் மிஷின் தானே எங்களை சரி இந்த வசதிகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கு அதோட இந்த வியூவுக்கு தான் காசு என்ன வியூ நல்லா இருக்கும் இந்த ரூம் தான் பெஸ்ட் ரூம் இந்த வீட்லயே இந்த ஃபிளாட்ஸ்லயே இந்த ரூம் தான் பெஸ்ட் ரூம் இத வந்து காயனை கொடுப்பான் இந்த வீட்ல இந்த ரூமை வந்து காயனை காண்டியே நான் ஒதுக்குறேன் என்ன காயன் வாங்கிட்டு தான் நான் இருப்பேன் மற்றது இப்ப ஜன்னல் திறந்தோடனே அந்த கடற்கரை சத்தம் அந்த போக்குவரத்து சத்தம் எல்லாம் எல்லாமே மியூட் ஆயிட்டு ஜன்னல் பூட்டின உடனே அவ்வளவு அமைதியா இருக்கு நல்ல ஒரு இதா இருக்கு பிளாட்ஸ்ல இருக்கிறபடியா உங்களுக்கு நன்மை என்ன வந்து பக்கத்திலேயே வந்து ஆட்கள் இருப்பினா பாதுகாப்புக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லைன்னு அதோட 24 மணித்தியாலம் வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கும் இப்ப அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று காட்ட போறோம் இப்ப நாங்க அந்த வியூ பார்த்து நாங்க தானே அதை விட இந்த இடத்துல வந்து ஒரு சொர்க்கம் ஒன்று இருக்கு மேல இருக்கு கடைசி மொட்டை மாடியில இருக்கு ஸ்விம்மிங் பூல் அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்ட போறோம் அதுக்கும் வந்து நீங்க லிஃப்ட்லயே வந்து போய்கொள்ளலாம் அங்கே படியும் இருக்கு தேவைன்னா வந்து ஏறிக்கொள்ளலாம் சரியா இல்ல நீங்க எப்படி வாங்க நீங்க என்ன தள்ள போறீங்க வீடியோக்காக சரி இப்பதான் முக்கியமான பிரதானமான இந்த
இடத்துலயே வந்து எங்களுக்கு பிடிச்ச பாட்டுண்டா இதுதான். அந்த இன்ஃபினிட்டி பூல்ல குளிக்கணும்ன்றாங்களே அதுன்ற ஒரு ஃபீலை வந்து இதுல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூலை வந்து நீங்க இந்த இடத்துல தங்க போறீங்கன்னா வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை வந்து இலவசமா நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இந்த கட்டணம் வந்து எடுக்க மாட்டினோம். நீங்கள் வந்து கிழமை கணக்கில் தங்கினாலும் சரி, மாதாந்தம் ஒரு கணக்கு நாள் நிற்கிறேன்னாலும் வந்து இதுகளை நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இங்க தங்குறாங்களுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் வந்து இலவசமா இங்க நீங்க ஸ்விம் பண்ணலாம். கயனொருக்கா குளிக்கணும் மட்டும் ஆசைப்பட்டவன் வாடா குளிக்கிறக்கே நான் பயப்படுறேன். நீங்க தள்ளி விட்டுருவீங்க. மற்றது வந்து இது எவ்வளவு அடி என்ன? 4 அடி எங்கேயா நிற்கும்? 4 அடி சரி. இப்ப இருக்கிற போனுகள் எல்லாம் போயிருவேன். ஆனா நான் தள்ள வாடேன் ஏன்னு சொல்லுவா இந்த மைக் விட்டுட்டு இருக்குல்ல. மற்றது வந்து இதுல பார்த்தா இந்த கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கு. பாதுகாப்பும் நல்ல இதா இருக்கு. ஹெவியான இதாக தான் போட்டிருக்கேன். ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ இந்த பில்டிங் இந்த நாங்கள் நிற்கிற பில்டிங் தான் வந்து இந்த பிரதேசத்தில் வந்து சரியான ஒரு உயரமான பில்டிங். வேறு இதுவே இருந்து பார்க்க எவ்வளவு இந்த கொழும்புண்ட அடுக்குமாடி கட்டிட வாழ்க்கை என்ன வேறு இருக்குன்ட்டு இதுல இருந்து பார்க்க தெரியுது. என்ன அந்த கூடுதலாக அங்கால புகை மூட்டமாக இருக்கு எல்லாம் வந்து கூடுதலாக பனி என்னப்போம் அது வந்து அந்த காட்டுன்ற மாசு என்ன மாசு கொள்ளா தெரியுது. இப்ப நான் இங்க கொழும்பு வந்ததுல தாமரை கோபுரம் அடுத்துதான் இந்த இடத்துல இருந்தால் இவ்வளவு ஒரு பெரிய வியூவை வந்து பார்க்கக்கூடிய வேற இருக்கு. அங்கால வந்து சீ சைட் வியூ, இங்கால வந்து இந்த வியூ. ஒரு இரவு நேரத்துல ஒரு அமைதியான சூழல்ல வந்து இந்த இடத்துல ஒரு கதிரையை போட்டு இருந்து சின்ன ஒரு பார்ட்டி பண்ணலாம். மற்றது இங்கால வந்து பீச் வியூவை பார்த்து கொண்டு இருக்கலாம். என்ன கயன் எனக்கு ஒரு ஆசை தான். நான் வந்த உடனே கயன்ட கேட்டேன்னா ஒரு நாள் தங்கிட்டு போவா தங்குமா. ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வீடியோ வெகு சீக்கிரம் வந்து கயண்ட செலவுல அது நடக்க வேண்டாம் செலவுல. சரி, இப்ப நாங்கள் முதலாவது ரூம் தான் பார்த்து நாங்கள் இதையும் காட்டியிருக்கோம். அடுத்தது வந்து இன்னும் 2 ரூம்கள் இருக்கு. அதுல பிரதானமா உங்களுக்கு ரூம் இல்லை, ஒரு ஃபிளாட்ஸ் ஒன்றை இன்னும் ஒரு ஃபிளாட்ஸ் ஒன்றை காட்ட போறோம். நாங்கள் அடுத்த ஃபிளாட்ஸுக்கு வந்துக்கிறோம். இது வந்து 6வது மாடியில இருக்கு. இதுக்கு முதல் நாங்கள் பார்த்தது வந்து 11வது மாடி. இது 6வது மாடியில இருக்கு. கயன் தான் திறந்து வைக்கிறான். கயனுக்கு இந்த ஃபிளாட்ஸை பார்த்த உடனே கயனுக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துட்டு பார்த்தாலுமே பாருங்க ஏதாவது அண்ணா காட்டுவேன். அந்த கார் வாங்கினா நல்லா இருக்கும், அண்ணா அந்த ஆட்டோ வாங்கினா நல்லா இருக்கும், இந்த வீடு வாங்கினா செட்டில் ஒரு அப்படி ஆசையில வச்சுட்டு தான் மேடம் கவலையா போயிருந்தா. எனக்கு சும்மா கதைச்சு போட்டு விட்டுருவேன். அப்படி விடக்கூடாது. உள்ளுக்குள்ள நாங்க அடக்கி வச்சுதான் அது எனக்கு மாசம் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வந்தா எங்க பாஸ்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு நாடா போ நீ போ அதை விடு. சரி, இந்த இதுக்கு முதல் நாங்க பார்த்தோம் தானே அது வந்து நல்ல உயரத்துல நல்ல வியூவோட இருந்தது. இதுவும் வந்து நல்ல வியூவோட தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு உடனே உள்ளுக்குள்ள வந்த உடனே இது இந்த ஸ்பேஸ் வந்து கூட வேற இருக்கு. மைண்டுக்கு வந்து மேல வந்து கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி இருந்தது. இது நல்ல நல்ல அகலமா விசாலமா இருக்கு. மேல வந்து ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலி வந்து மேல நீங்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு ஓகே. இதுல வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 8 பேர் தங்கலாம் நினைக்கிறேன். இதுல நல்ல சோஃபா இருக்கு. மேல பார்த்தனாங்க அந்த மர தளவாடங்கள் இருக்கு. இதுகள் வந்து நல்ல குஷன் சோஃபா இருக்கு. அதுக்கு முன்னாலே இங்கால டிவி இருக்கு. அதோட மேல நாங்கள் பார்த்தனாங்க மேல வந்து ஹோலுக்குள்ள ஏசி பூட்டி இருந்தது. இந்த இடத்துல வந்து ஃபேன் மட்டும்தான் இருக்கு. என்ன மற்றது இங்கால வந்து டைனிங் டேபிள் அதுல இருந்த மாதிரியே இருக்கு. மற்றது இங்கால கிச்சனை பாத்தீங்கன்னா மேல பார்த்து கிச்சன் நல்ல பெருசா இருக்கு, நல்ல வைல்டான கிச்சன். இதை வந்து க்ளோஸ் பண்ணினா அப்படியே ஆனா ஓபன் கிச்சனா தான் இருக்குது. அங்க இவ்வளவுதான் இருந்திருக்கு கிச்சன். அங்க தனியா இது மட்டும்தான் இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் நல்ல ஒரு பெரிய கிச்சனா இருக்கு. அதான் ஒரு 8 பேருக்கு சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. கபர்ட்ஸுக்குள்ளேயும் தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இருக்கு. இது பாருங்க. இப்ப கயன் சொன்ன மாதிரி தான் இப்ப ட்ரிப் வாராக்கள் சுத்தி பார்க்க வாராக்கள் வந்து நீங்கள் சபையில இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க. இருந்தாலும் அப்படி ஒரு சில பேர் விரும்பினீங்களானே அப்படியான ஆக்களுக்கு வந்து இங்க எல்லா விதமான பொருட்களும் வந்து இருக்கு. மற்றது எல்லாமே வச்சுக்கலாம். இந்த பான் டோஸ்டர் இருக்கு, தண்ணி கொதிக்க வைக்கிறது இருக்கு, அவன் இருக்கு, மற்ற அடுப்பு இருக்கு, மற்ற ஃப்ரிட்ஜ் இருக்கு. சேம் ஃப்ரிட்ஜ் தானே, ஃப்ரிட்ஜ்லையும் வந்து பாவிச்சு கொள்ளலாம். இங்கால கிச்சன் இது வந்து பெரிய கிச்சன். இது என்னடா புதுசா கிடக்கு மேல பார்த்தத விட இது கொஞ்சம் கேக் அடிக்கிறதா போல உடைச்சு விட்டுறா. இது என்ன சாமான் தெரியல, என்னன்னு பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. இது என்ன பொருள்னு தெரியல. இது வந்து நான் நினைக்கிறேன் ஹாட் பாட் பார்பிக்யூ மற்ற இதெல்லாம் செய்து கொள்ளக்கூடியதா. இது நாங்கள் இன்றைக்கு தான் புதுசா பாக்குறோம். என்ன மற்றது இங்கால கிச்சன் இப்படிதான் இருக்கு. மற்றது இதுக்கு வந்து அந்த ஹோல்லே வந்து வியூவை பாத்தீங்களா
ஹோல்லே இங்கால பக்கத்துல வியூ ஒன்று இருக்கு. வா பாருங்க, இதுல இருந்து பார்த்தாலும் அங்கால பீச் சைட் தெரியுது, மற்றது இங்கால கட்டிடங்கள் தெரியுது. இந்த பாருங்க, அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரூம்ல வியூ நல்லா இருந்தது. இந்த ரூம்ல இட வசதி மற்றது கொஞ்சம் பெரிய இடப்பரப்பா இருக்கு. மற்ற வேற அந்த கொழும்புலையும் அங்க ஒரு வீட்டை வேற வீடு எவ்வளவு சின்ன இருக்கு, அந்த கார்டன் அப்படி செய்து வச்சுக்கணும். அது ஒரு ஜூம் பண்ணி காட்டுங்க. கொழும்புலையும் இப்படி ஒரு இயற்கையான இடத்துல வந்து இங்க இருக்கிறான் பாருங்க. மற்றது பின்னேற நேரங்கள்ல வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பின்னேற நேரங்கள்ல இந்த இடத்துல இருந்து ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு இல்லாட்டி ஒரு டீ ஒன்று வச்சுட்டு டீ லவர் சரியோ, அப்ப டீ ஒன்று எனக்கு ஒரு லிட்டர் போதில டீயை வச்சுட்டு இதுல விட்டாலே அப்படியோ ஆட்டோக்குள்ள ஒன்று செட் பண்ணி ஒரு டியூப் பண்ணி தந்தா குடிச்சு வந்து யாழ்ப்பாணம் போக மாட்டேன் குடிப்பேன். சரி, இந்த ஹோல்ல வந்து இப்படி இருக்கு. இங்காலே வந்து சின்ன சிங்கம் ஒன்று வச்சுக்கணும். என்னந்த காயின் இது வச்சுக்கணும்? கை கழுவ, ஏதாவது வெளியில வச்சு சாப்பிட்டுட்டு கை கழுவுற மாதிரி. நல்ல ஹாத் ஒன்று அடிக்குது என்ன வெளியே போக. அதே இந்த ஹோல்ல வந்து நீங்கள் ஃபேன் போட தேவையில்லை. இஞ்சால திறந்து விட்டீங்கன்னா வந்து நல்ல காத்து வேறு. மற்ற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கணக்க ரூம்ஸ் ஒன்று இருக்கு சரியா. அதோட முக்கியமான இது வாங்க, இதுக்குள்ள போறதுக்கு முன்னாலே இஞ்சால இந்த பாத்ரூம் காட்டி ஆகணும். இந்த பாத் டப்ல தண்ணியை நிரப்பிட்டு அப்படியோ நித்திரையை ஒன்று அடிக்கணும்னு ஆசை. என்ன பிரச்சனைன்னா இந்த பாத்டப் எனக்கு எல்லாம் கொள்ளாது. ஏன் கொள்ளாது? என்ன கொள்ளாது? உங்களுக்கு கொள்ளாது? உடையுமா? உடையாது. பாத்டப் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் கொள்ளாதுன்ற? இருங்க பாப்போம். தண்ணி எதிர இருங்க, தண்ணி எதிர குளிப்போம். இருங்கண்ணா, வெண்ண எடுத்துறா இருக்கிறேடா, இதுல படுக்கிறதுடா. அதான் நீங்க படுக்க காணும்டா வடிவாஞ்சல காலை நீட்டி போட காணும். எனக்கு காணாது. உனக்கு காணா, நீ உயரமானவன் தானே. தண்ணியை கொஞ்சம் திறந்து விடு. நான் கொஞ்ச நேரம் நிற்கவே இங்க இவ்வளவு ஊத்தியா இருப்பேன். அதை காட்டுறீங்களா? அதை காட்டாத. மற்றது இங்கே பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே வாஷிங் மிஷின் எல்லாம் செட்டப் பண்ணி இருக்கு. மற்றது கமெண்ட் வசதி, இஞ்சால ஷவர் வசதி, இதுக்குள்ள வந்து ஹீட்டரும் வந்து வச்சுக்கணும். இது வந்து நல்ல பெரிய ஒரு ரூம் சைஸுக்கு இருக்கு. எனக்கு இந்த பாத்டப் கொண்டு கண்ணு கணிக்கு. மற்றது இங்கால அந்த ரூம்ஸ் இருக்கு. அதோட இது பயங்கர பெருசா இருக்கு, நல்ல பெருசா இருக்கு. அது வந்து கொஞ்சம் சின்னதா இருந்து, இது வந்து நல்ல பெருசா. அதான் சொன்னேன், இங்க வந்து ஒரு 8 பேர் 10 பேர் வந்து தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது இந்த வியூ வந்து இந்த பில்டிங் வந்து மறைச்சிச்சு. வியூவை மறைச்சிட்டு திறடா இந்த பக்கம் மேல லுக் பண்ணிட்டு துறக்குறீங்க. இந்த வியூ வந்து இதுல இருந்து பார்த்தாலும் வந்து அந்த கடற்கரை தெரியுது. ஆனா மேலே இருந்து பார்த்த அளவை விட இதுல வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆனா நல்ல காத்தோட்டமா இருக்கு. இஞ்சால ஃப்ரெட்ஸ் எல்லாம் வந்து தெரியுதானே. இப்போ நாங்கள் 6வது மாடின்ற உச்சியில இருக்கிறோம். மேல தொங்கல்ல போனீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல வியூ பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஹாய் வணக்கம் மக்களே சொல்லலாம். ஏதாவது அதுல இருந்து கயிறு ஏதாவது கட்டி அங்கால அனுப்பிட்டு எடுக்கலாம். மற்றது வந்து நீங்கள் இந்த ரூம் எடுத்தாலும் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து ஃப்ரீயா நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இடத்துலயும் வந்து மேல பார்த்த ஃபிளட்ஸுக்கு வந்து ஹோலுக்குள்ள எல்லாம் ஏசி இருந்தது. இதுக்கு வந்து இந்த ரூம்ஸுக்கு மட்டும்தான் ஏசி போட்டுக்கிறேன். மற்றது கபர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க வச்சுக்கிறேன். மேல பார்த்த கபர்ட்ஸுக்கும் இங்கே வந்து வித்தியாசங்கள் இருக்கு. என்ன மற்றது எக்ஸ்ட்ரா பெட்டுகளும் வந்து வச்சிருக்கேன். இப்ப நீங்க பாக்குற இது வந்து 3 பெட்ரூம் இருக்கிற வீடு. மற்றது பாத்தீங்கன்னா இங்கால இது ஒரு பெட்ரூம் தான். என்ன இதுல வந்து 2 வியூ. என்ன இதுக்கு ஃபேனே தேவையில்லை, 2 பக்கம் திறந்து விட்டா காணும். ஆனா பயம் இல்லை. என்ன பிளட்ஸ்ல எல்லாம் கள்ள நேரி வர மாட்டான் தானே. என்ன இவ்வளவு உயரத்துக்கு வர மாட்டாங்க, வந்தா செத்துருவா. இதுலயும் வந்து இந்த வியூவை பாருங்க. இந்த வியூ நல்லா இருக்கு. என்ன ஆனா இப்படி சேர்த்து வச்சிருந்திருக்கலாம், பைப் லைன் போற வழியா அது வித்தியாசமா இருந்திருக்கு. இந்த வியூ வந்து எங்கால கடற்கரை தெரியுது. இங்கால பாருங்க எப்படி இருக்கான்னு. அட்டாச் பாத்ரூமோட இருக்கு.
இதுலேயும் வந்து ஹீட்டர் போட்டிருக்கு. இங்கேயும் வந்து கவர்டுகளும் இருக்கு. கிட்டத்தட்ட 8-10 பேர் வந்து வடிவா இந்த ஃபிளாட்ல வந்து தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன இதுவா அதுவா விலை குறைவு? இதுவா அதுவா விலை குறைவு? மேல பார்த்த இதா இல்ல இந்த? கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே அளவு விலைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ட்ரிபிள் பெட்ரூம் உள்ள ஃபிளாட். அப்ப வியூ விரும்பினாக்கள் மேல எடுக்கலாம், இடவசதி கொஞ்சம் பெருசா இருக்கணும்ன்றாக்கள் இதை எடுக்கலாம், கீழே எடுக்கலாம். மற்றது இப்போ வந்து இந்த ஃபிளட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபிளட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோத்துக்கு ரெண்டு குடிப்பினம், ஒரு மாசத்துக்கு எவ்வளோத்துக்கு ரெண்டு குடிப்பினம் என்ற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. நீங்கள் இந்த சந்தேகத்துக்கான தீர்வை பெறணும்னா வந்து கீழே கொடுக்குற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா வந்து அந்த விலைகள் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம இருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்து மாறுபடும். இப்ப நாங்கள் காணொலி போட்டு வீடியோ வந்து 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க பாப்பீங்க. 2வது வருஷம் நீங்க பார்த்து கொண்டிருந்தா விலை மாறுபட்டு இருக்கலாம். இலங்கை பொருளாதாரம் அப்படி. இப்ப நாங்க வீடியோ போட்டு இப்போ 1 மாசம் 2-3 மாசம் மண்டேக அதே விலை வந்து இருக்கும். இப்ப 6 மாசம் 1 வருஷம் கொண்டு போய்க்க அதன் விலை கூடலாம் அல்லது குறையலாம், அதன் மாற்றங்கள் இருக்கு. அதனால விலை வந்து வெளிப்படையா சொல்ல இல்லாம இருக்குன்னு. அப்ப நீங்கள் நேரடியா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து நீங்கள் இதன் விலை நிலவரங்கள் பற்றி பெற்றுக்கொள்ளலாம். மற்றது வந்து உங்களுக்கு என்ன தேவைன்றாலும் வந்து இங்க நிக்கிறாள் வந்து உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை வந்து செய்து தருவாரு. இதோட இன்னும் ஒரு பிளாட்ஸும் இருக்கு, அதுல வந்து ஆட்கள் தங்கி நிக்கணும் என்றபடியா வந்து அதை காட்ட எல்லாமே இருக்கு. எல்லாமே ஆட்கள் வாங்கிட்டோம். இதை வந்து நீங்கள் தங்கிக் கொள்ளலாம். அதுவும் டெகிவலையில வந்து ஒரு புது பிளாட்ஸ்ல நீங்கள் தங்கணுமெண்டா வந்து இந்த பிளாட்ஸை வந்து தொடர்பு கொள்ளலாம். கூடுதலா வெளிநாட்டுல இருந்து வாராக்கள் கொழும்புல தங்கணுமெண்டா வந்து நீங்களே ஹோட்டலுக்கு போக தேவையில்லை. இப்படியான பிளாட்ஸை நீங்கள் ரெண்ட் பண்ணி நீங்கள்டா ஃப்ரீடமா நிக்கலாம், மற்ற சுதந்திரமா நிக்கலாம், எந்த நேரம் எங்கேயும் போயிட்டு வரலாம். சில பேருக்கு ஹோட்டல் பிடிக்கும், சில பேருக்கு இப்படியான இடங்கள்லாம் பிடிக்கும். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். தேவைன்னா வந்து நீங்கள் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதோட எங்களோட வீடியோஸ் பார்த்து வாரீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கழிவுகள் வந்து அவையில் தருவிடும். என்ன கட்டாயம். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஃபிளாட்ஸை வந்து காட்டியிருப்போம். கணக்கு பேருக்கு பிரயோசனமா இருக்கும். அப்படி உங்களுக்கு பிரயோசனமா இல்லாட்டி அப்படி இலங்கைக்கு வாரதுக்கு யாராவது காத்திருக்கணும்னா வந்து அவையிலோட இதை பகிர்ந்து கொள்ளுங்க. அவையிலுக்கு உண்மையிலேயே என்ன கணவர் கேட்கிறவ இப்போ நாங்கள் இதன்றபடியா இந்த டூர் வீடியோ அதுகள் போடுறதால கணவர் ஃபோன் அடிச்சு கேட்பணும், தம்பி இந்த இடத்துல தங்குறதுக்கு ஏதாவது இருக்காங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க எங்களுக்கு நம்பர் இல்லை, இப்ப கணவர் நம்பர் இருக்கு, கொடுத்து விட்டுரு. அதான் இப்ப தொடர்பு கொண்டீங்கன்னா கயனே நம்பர் தருவாரு. சரி, அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். பாய்.